சட்டசபையில பேசுனது இன்னை வரைக்கும் அவர் கரெக்டாக தான் பேசினாரு. சைலண்ட்னா அதாவது அமைதி, என்றுமே அமைதியா இருந்து எதுனா வெல்லலாம். ஆனால் மௌனம் காக்கும், அவ்வளவுதான். மௌனமா இருந்து எதனா சாதிக்கலாம்னு பார்த்து மௌனமா இருக்கிறாரு. அவர் மௌனமா இருக்கிறாருன்னு அதுக்குன்னு எதிர்கட்சியில இருக்கிறவங்க நான் மௌனமா இருக்கிறான் அப்ப இதெல்லாம் பேசலான்ட்டு அவங்க அதை பண்ணி தான் இருக்கிறாங்க. சைலண்டா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிறது தான் அதோட வேலை. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் இன்னைக்கு அசம்பிளியில் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் அந்த சட்ட இதெல்லாம் பற்றி பேசும்போதும் சரி, ப்ளஸ் இன்னொன்று இந்த இப்போ தனியாக ஒரு லேடிஸ்க்கு ஒரு படை அமைச்சாங்களே, சிங்கப்பெண் சிறப்பு படை, அதை பற்றிலாம் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கும் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. மெயினாக அவங்க இன்னைக்கு மெயினாக பேசின டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு. இந்த பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசணும்னா இவங்க சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் வெளிநடப்பு செஞ்சாங்க திமுகல இருந்து. ஆனா எத்தனை பேர் அது பண்ணியிருக்கிறாங்கன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது பண்ணதுனாலதான் மக்களுக்கே ஒரு கேள்வி அவரே நம்ம மக்கள் சார்பா சட்டமன்றத்துல பிரதிபலிக்கிறாரு. அது உண்மையை சொல்ல போனா அது மறக்க முடியாது. சாதாரணமா நம்ம எதாச்சும் ஒரு சர்டிபிகேட்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோ போய் வாங்க போனாலே இந்த வாட்டி நம்ம லஞ்சம் கொடுக்காம முன்னாடிலாம் நடக்காது. முன்னாடி ஆக்சுவலா நடக்கல. ஈவன் நானும் அந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, வேற வழி இல்லாம அது மாதிரி. ஆனா இந்த வாட்டி இந்த ஒரு ஆட்சியில அதெல்லாம் நடக்கல. ஏன்னா கண் கூட நம்ம அவர் சொல்றது இப்ப அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறது பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மூவா இருக்கு. ஸோ மேற்கொண்டு மக்கள் எல்லாம் இவங்க நல்லா விரும்புறாங்க அவங்க ஆட்சியை.